ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, இல்லை மேபி ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறாங்க, காமர்ஸில் சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும்தான் மிஸ்டேக்ஸ், இது இல்லாமல் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லைங்கிறது இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த டாப் 10 அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரேஸும் நான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க காமர்ஸில் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்கள்கிட்ட தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ எங்கேருந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? மேபி அது வந்து நீங்கள் அமேசானில் செக் பண்ணுறீங்களோ, இல்லை ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஹீலியம் ஆர் ஜங்கிள் ஸ்கவுட் அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா என்ன? இல்லை நீங்களாக வந்து இதை அமேசான்லேயே ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கூகுளில் செக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அது நல்லா சேல் ஆகிட்டுருக்க ப்ராடக்டாக அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதில் என்ன இது பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. இதில் என்ன பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அந்த ப்ராடக்டை நல்லா சேல் பண்ணுறாலும் அதில் இருக்காங்க. கரெக்டாக? அப்படிங்கிறப்போ எதுக்காக உங்கள் ப்ராடக்டை அவங்க வாங்கணும்? ரைட். ஸோ இதை பார்த்து நம்ம இது நல்லா சேல் ஆகிட்டுருக்க ப்ராடக்ட் நம்மளும் இதை சேல் பண்ணோம் அப்படின்னு வந்தீங்கன்னா, உங்களை மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி கூகுள்லேயோ இல்லை வந்துட்டு எதுவும் இல்லை இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி எதுவும் போட்டு அதை எடுத்து அவங்களும் வந்து சேல் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எய்தர் வந்து நீங்கள் நல்லாவே சேல் பண்ணாலும் அதோட பிட் வேல்யூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆடில். ஸோ ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது என்னென்னு புரியும். நிறைய பேர் இருக்கிறப்போ அதோட பிட் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பிங் போர்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, சாப்பிங் போர்டோட நார்மலாக வந்துட்டு சஜஸ்டட் பிட்டே வந்து ஒரு 8 to 10 rupees இல்லை 15 rupees அந்த மாதிரி வந்துட்டு அதில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணுறதுல ரேண்டமாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளே ட்ராக்கோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து கூட நார்மலாக ஒரு நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து ப்ளே ட்ராக் ஒன்று ஆகிட்டு இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கூட வந்துட்டு ஒரு கர்ட்லரி ஹோல்டர் சைடில் ஹேங் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஆல்ரெடி கர்ட்லரி ஹோல்டர் ஒன்று கொடுத்துட்ருக்காங்கன்னா நீங்கள் 2 கொடுக்குறதோ, அந்த மாதிரி அதை ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணுறதோ, இல்லை மற்ற ப்ராடக்ட்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு யூனிக்காக இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக எது ஒன்று இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எது ஒன்று வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த ப்ராடக்ட் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேல் கன்வர்ஷன் ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி ஆஸ் அ பையராக நீங்களாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்குவீங்க. அந்த ப்ராடக்ட்டோட இந்த ப்ராடக்ட் ஏன் வந்துட்டு நல்லாயிருக்கு, இல்லை இந்த 2 ப்ராடக்ட்டில் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறப்போ உங்களோட ப்ராடக்ட்டில் எக்ஸ்ட்ராவாக இந்த விஷயங்கள் இருக்குது, இல்லை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தரீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ப்ராடக்ட் நல்லா சேல் பூஸ்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் தி நெக்ஸ்ட் பார்ட் இஸ், நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஒரு ப்ராடக்ட் வச்சு லான்ச் பண்ணுறது இந்த பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் மோஸ்ட்லி என்கிட்ட வந்த சஜஷன்ஸ் இல்லை நான் ஃபேஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, எனக்கு சேல் பெருசாக வந்துட்டு இல்லை, நல்லா சேல் ஆகிற மாதிரி தெரியுது, பட் பெருசாக எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறது. அங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு அதில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாக் ஆகி உட்காந்துட்டுருக்காங்க. அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வச்சு லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ பெருசாக வந்துட்டு உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது அமேசானில். அமேசான்லேயும் வந்தால் காமனாக நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் இறங்குறீங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தப்பு. இதுவே நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 15 லிஸ்டிங் லான்ச் பண்ணுறீங்க. அந்த 15 லிஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு நாளில் வந்துட்டு ஒரு 3-4 ஆர்டர் அந்த மாதிரி விழுகுது அப்படிங்கிறப்போ ஒரு மாதம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 to 200 ஆர்டர்ஸ் பக்கம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுவே ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் 200 விழுகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் அது பாசிபிளாக இல்லையான்னு கூட வந்துட்டு நல்லா ப்ராப்பராக சொல்ல முடியாது. சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருந்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது முழுக்க
ஒரு பிரெயின் வாஷ் திங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு அமேசானில் சர்வைவ் ஆகிறதுங்கிறது சான்ஸே இல்லை. அமேசானில் மட்டும் இல்லைங்க, நார்மலாக நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூட அதில் மெனுங்கிறது ஒன்று கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ அந்த மெனு இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ்னாலும் ஏதோ ஒன்று மட்டும் தான் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது ஒரு வியூ. என்னோடங்கிறத விட உண்மையிலேயே இதுதான் ஒர்க் ஆகுதுங்க அமேசானில் நான் பார்த்த வரைக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வச்சு லான்ச் பண்ணப்போ எனக்கு இருந்த ரெஸ்பான்ஸும் இப்போது எனக்கு இருக்க ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நானாக பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ரீசன் தான் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு டெய்லி அந்த ஒன்று மட்டும் விழுகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும், ப்ராபபிலிட்டி நான் சொல்கிறேன், அந்த ஒன்று மட்டும் விழுகுதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கும், இதுவே வந்துட்டு ஒரு 10லேருந்து 20 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிவிட்டு அந்த 20 ப்ராடக்ட்டில் டெய்லி ஒரு 10 ப்ராடக்ட்டில் ஒவ்வொன்று விழுந்துச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் விழுகுது இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களோட சக்ஸஸ் ரேஷியோங்கிறது வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. நீங்கள் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்போ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, மந்த்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 ப்ராடக்ட் புதுசாக எதோ ஒன்று லான்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எல்லாமே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு காமன் மிஸ்டேக் தான். நான் பின்னாடி வரேன். பட்ஜெட்டிங் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கடைக்குள்ளே போய் அந்த கடை ஃபுல்லாக வந்துட்டு ஒரே பொருள் இருக்குது அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கடைக்குள்ளே வந்தப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வரப்போ உள்ளுக்குள்ளே ஒன்று தான் இருக்குன்னா நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். அந்த கடையில் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவையான ப்ராடக்ட் அது இருக்காது. அது என்ன குவாலிட்டியாக இருந்தாலும் எனக்கு தேவையான மட்டும் தான் நான் வாங்குவேன். கரெக்டாக? ஸோ இதே தான் வந்து அமேசான் ஸ்டோர்லேயும் வந்துட்டு இதாகும். அவங்க ஏதோ ஒன்று தேடி வராங்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை விட வேறு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது அந்த மாதிரி இருக்கா, இல்லை உங்களோட ப்ராடக்ட்டே பிடிச்சி போய் அவங்களுக்கு அது தேவையில்லைனாலும் வேறு ஏதாவது புதுசாக வச்சுருக்கீங்களான்னு உள்ளே வந்தாலும் உள்ளே எதுவும் இல்லை, அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்கிறப்போ நீங்கள் சின்ன செல்லராகவோ இல்லை ஒரு ட்ரஸ்டபுளானே வந்துட்டு ஒரு டவுட் வரும், அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்குமா என்ன. நீங்கள் ஒரு சின்ன செல்லர் அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ கூட வந்துட்டு கஸ்டமர் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகமாக செலவு பண்ணுறது. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டிங் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்டில் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் வரும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 50,000 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்க்குள்ளேயே இல்லை இகாமர்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் இறங்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, அந்த 40,000 50,000 டைவர்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். நிறைய பேர் மோஸ்ட்லி 90% வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஹோல்சேலர் வந்துட்டு எனக்கு கம்மி ப்ரைஸில் வந்துட்டு தராங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறையா காசை கொண்டு போய் ஒரே ப்ராடக்ட்டில் வந்துட்டு அவங்க டம்ப் பண்ணிடுறாங்க. அது எங்கே வந்துட்டு பிரச்சனை வருது அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு சேல் நடக்கிறப்போ பெருசாக சேல் கன்வர்ஷன் ஆகல. ஏன்னா டெய்லி வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்டை எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் பூஸ்ட் பண்ணி அது பயங்கரமாக ஆப்டிமைஸ் ஆனதுக்கப்புறம், இல்லை ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது நீங்கள் நினைக்கிற ஒரு பெரிய சேல் ரீச் ஆகும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் ஆர்கானிக்காக போகிறீங்க அப்படின்னா. அது இல்லாமல் சில ரூட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் பேச விரும்பல, அது நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சிக்கல் இதில் வருது அப்படின்னா, மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரே ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த காசை திருப்பி எடுத்து அதை ரீஸ்டாக் பண்ணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 லிஸ்டிங் 20 லிஸ்டிங் இருந்துச்சுன்னா டெய்லி ஆர்டர்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா? ஆனால் இவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எல்லா காசையும் கொண்டு போய் ஒரே ப்ராடக்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் இறக்கணும்னா கையில் அமௌண்ட் இருக்குது. ஸோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவாகும். நீங்கள் 100 யூனிட் 200 யூனிட் இறக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை நீங்களே சின்னதாக ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமான்னு நீங்கள் பிளான் பண்ணலாம், தப்பு இல்லை. மேனுஃபேக்சரிங் நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சுக்காதீங்க. வீட்லேயே சின்னதாக வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பண்ணி தாராளமாக சேல் பண்ணலாம். நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அமேசானில் நான் பார்த்துருக்கேன், நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு. நல்ல மூவிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்ஜெட் நீங்கள் ஒரு 10,000 இருக்குன்னா கூட அந்த 10,000 ஒரு 5 ப்ராடக்ட்டோ இல்லை 6 ப்ராடக்ட்டோ வந்துட்டு தாராளமாக பண்ணலாம். 1000 ருபீஸில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு 5 6 அந்த மாதிரி இறக்கி பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நிறைய லிஸ்டிங் இருக்கிறப்ப தான் நிறைய உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் சேல் ஆகலை, இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ஃபஸ்ட் லான்ச் பண்ணணும். ஸோ நிறையா லான்ச் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் நிறையா காசு கொண்டு போய் டம்ப் பண்ணி அதில் இறக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் ஜாஸ்தி ப்ரைஸில் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் சேல் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக நிறையா ப்ராடக்ட்ஸை உள்ளே இறக்குங்க. லிஸ்டிங்
நிறையா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸோ பட்ஜெட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் அதுக்குள்ளே தான் வரும், பட்ஜெட்டிங்குள்ளே தான் வரும். பட் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதை வந்துட்டு ஒரு தனி டாப்பிக்காக வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அன்னெசரியாக நிறைய செலவு வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இதை நீங்களாக வந்துட்டு அதை செக் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணலாம், அவங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி அது அன்னெசரி அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு தாட். ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினர். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பண்ண போகிற ப்ராடக்ட் 1 2 3 4 மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ப்ராடக்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டில் ஒரு 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணுறீங்கன்னே வச்சுக்குவோம். அப்படி பண்ணுறப்போ ஒரு ஹீலியம் 10 ஜங்கிள் ஸ்கவுட்டோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி டூலுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் வந்துட்டு மறுபடியும் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணுவேன், அந்த மாதிரி லான்ச் பண்ணுறப்ப எனக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறப்போ, எல்லாருமே இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ, கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுலேருந்து ப்ராடக்ட் ரிசர்ச்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஹீலியம்லையோ இல்லை ஜங்கிள் ஸ்கவுட் இந்த மாதிரி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸில் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறப்போ யாருக்கு வந்து அதிகமாக இதில் ப்ராஃபிட் இருக்கும்? புரியுதா என்ன சொல்கிறேங்க? என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்களே இவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணுறப்போ இதில் பெரிய தலைங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. அமேசானில் கார்பரேட்ஸ்லாம் உள்ளே வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஈஸியாக அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிடலாமே. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறப்போ யூனிக்காக நீங்களாம் வந்து ரொம்ப லெஸ் காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ அதுக்காக நான் அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹீலியமோ அந்த மாதிரி எந்த ஒரு டூல்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க அதெல்லாம். அந்த 30,000 நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு 8 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணலாம். புதுசாக 10 லிஸ்டிங் போடுறீங்கன்னப்போ உங்கள் ஸ்டோர் பெருசாக தெரியும், பார்க்குறவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு போயிடுவோம். உங்களுக்கு அதிக சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் ஹீலியம் வாங்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இருக்குது. நீங்களே அந்த ப்ராடக்டை என்னென்னு அமேசானில் போட்டு செக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அதோட ஃபர்ஸ்ட் 2 வேர்டு போடுறீங்க அப்படின்னா அடுத்து அதுலேயே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கலரிங் புக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் அண்டர் 5 to 10 above 6 இந்த மாதிரி வந்து அதுலேயே நிறையா வந்துடும். நீங்கள் அதை காப்பி பண்ணி நார்மலாக ஆட் ரன் பண்ணுறதுக்கு கீவேர்டை யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் சர்ச் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் தான் வந்து ஹீலியமும் தருது. மெயினாக வந்து அந்த காசை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து என்னோட தாட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், என்னையும் சேர்த்திக்கோங்க. எல்லாருமே யாரோ ஒருத்தர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. பில்ட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராடக்டை உள்ளே கொண்டு வாங்கன்னா நீங்கள் நிறையா செலவு பண்ணணும். இல்லை ஒரு 1000 rupees 1500 rupees அந்த ஒரு 1000 1500 செலவு பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்டை உள்ளே கொண்டு வாங்க. அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது ஆடுக்கு. ஸோ அந்த ஆட் ஸ்பெண்ட் ஆகலனாலும் கீவேர்ட்ஸ் ரிசர்ச்க்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இது பண்ணலாம், ஒன்றுமே இல்லையா ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்லேயே வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம் தாராளமாக. ஆட்டோமேட்டிக்லேயே பண்ணுங்கள். சர்ச் டைம்ஸ் வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுக்கலாம் ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்களே ஃபார்ம் பண்ணி அந்த ரூட்டில் போங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்ணை மூடிட்டு வந்துட்டு இவர் வந்துட்டு எனக்கு இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு அப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு கோர்ஸ் பார்த்தேன், அவங்க இப்படி ஃபாலோ பண்ணால் தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட ஆட் ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எல்லாமே வந்து நீங்களே தான் எப்படி சொல்கிறது டிரைவ் பண்ணிக்கணும். நான் அதில் என்ன இதுன்னா, என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட கோர்ஸ் படிக்கிற ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க. அதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், சில சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ என் மென்டார் வந்துட்டு இதுதான் பண்ணணும்னு சொன்னாங்க. வேறு எதுவுமே பண்ணிடக்கூடாது, டோன்ட் டூ திஸ் டூ அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எது வந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஹீலியம் 10 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு அவங்க லான்ச் பண்ணது என்னமோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கே வந்து ஹீலியம் 10 வந்து வாங்கி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த 30,000 அவங்க அந்த பொருள் திருப்பி வாங்கியிருந்தாங்க கூட ஹாப்பி தான். இல்லை வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இது வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ரெஃபரலில் வந்துட்டு அவங்க ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. ஹீலியம் 10 ஏன் வந்துட்டு இதை நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க இதை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற எல்லாருமே வந்து அதில் ரெஃபரல் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, அவங்க ஒரு லிங்க் தருவாங்க. இந்த லிங்க்கில் போய் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், இல்லைனா வந்துட்டு அந்த கோர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த மாடியூல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ரிசோர்ஸஸ் ரைட். ஸோ அந்த ரிசோர்ஸில் வந்து பேஜில் வந்து நான் லிங்க் வச்சுருக்கேன், அந்த லிங்க்கில் போய் வாங்குங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். ஸோ அந்த கமிஷன் பேஸ்க்காகவே உங்கள் தலையில் கட்டுறத நிறையா பேர் இப்போவும் இருக்காங்க, உண்மையிலேயே இருக்காங்க. நான் அவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, பட் எனக்கு நிறைய பேர் தெரியும் அதில். ஸோ கோர்ஸ் எடுக்கிற முக்கால்வாசி பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் ஓகே, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் தேவை மணி. நீங்கள் FBOக்குள்ளே போங்கன்னு சொல்லி உங்களை வற்புறுத்துறதுக்கு காரணமும் வந்து மணி. அதுக்குள்ளே உங்களை அனுப்பிச்சுட்டாலும் வந்துட்டு அவங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹீலியம் 10 ஜங்கிள் ஸ்கவுட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் அதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமே வந்துட்டு உங்களை வச்சு நிறையா சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ பி அவேர் ஆஃப் தட். அண்டு இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப காமனாக தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இதில் சொல்லிட்டேன். ஹோப் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அண்ட் புரிஞ்சுதா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, ஈஸியாக சொல்லிடுங்க. ஏன்னா அது தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு ரீச் ஆகுதா, உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியணும். அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவதுன்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோ